ஓஹோ, உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எதுக்கு இன்விடேஷன்? நான் உங்க எல்லாரையும் என்னோட பர்த்டேக்கு இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கேன். நாளைக்கு அதை கொண்டாடணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நாளையில இருந்து நான் ஒரு ஜென்டில்மேனா நல்ல மனுஷனா இருக்க போறேன். இப்படிலாம் சொல்லி எங்களை ஏமாத்தலாம் மட்டும் நினைக்காதடா குட்டா பயல. காக்கா என்னதான் கத்துனாலும் கண்டிப்பா அது குயில் மாதிரி பாடவே முடியாது. நீ ஒரு திருட்டு பையன். அடே மோட்டு, எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க? கெட்டு போன ஒவ்வொரு மனுஷனுக்கும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். சத்தமே அந்த வாய்ப்பு அவங்க எல்லாருக்கும் கொடுக்குது. கண்டிப்பா நாம எல்லாரும் ஜானோட இந்த பார்ட்டியில கலந்துக்கணும். அப்படின்னா ஓகே சிக்கன் சார், நீங்க சொல்லி மாட்டேன் நான் சொல்ல போறோம். இந்த மாதிரி குட்டமையில உன் பர்த்டேல கேக் இருக்கோ இல்லையோ கண்டிப்பா சமோசா வேணும், புரியுதா? எனக்கு சமோசா தான் சாப்பாடு. ஓகே ஓகே, கண்டிப்பா அரேஞ்ச் பண்றேன். நீங்க சந்தோஷமா வாங்க. மலை மாதிரி சமோசாவை நான் குவிச்சு வைக்கிறேன் பாருங்க. இப்போ நான் கிளம்புறேன். இன்னும் நிறைய பேரை இன்வைட் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாரும் வந்துருங்க. பை. மோட்டோ, எனக்கு என்னவோ இவன் கோல்மால் வேலை பண்றதா தோணுது. எதுக்கும் இவங்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மோட்டோ, அதுதான் நல்லது. பிரமாதமா இருக்குல்ல? இப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த ரெட் கிளாஸை கொண்டு போய் மோட்டு கிட்ட கொடுங்க. ஏன்னா இதுல நான் ஒரு ஸ்பெஷலான மருந்தை கலந்துருக்கேன். இத குடிச்சதுமே அவனுக்கு அப்படி ஒரு கோபம் வரும் பாருங்க. அப்புறம் அவன் எல்லாரையும் கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அவங்க எல்லாரும் சேர்த்து அவனை மொத்துன்னு மொத்துவாங்க. நாம ரொம்ப தூரத்துல உட்காந்து நடக்கிறத எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா பிளான் சொல்றீங்க? தேங்க்யூ. என்னங்கடா முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வந்திருக்கிற விருந்தாளிங்களுக்கு முதல்ல சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. கமான், வந்திருக்கிற விருந்தாளிகளை கவனிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம். சீக்கிரம். மோட்டோ, கொஞ்சம் கவனமா இருக்கணும்டா. நமக்கு எதுல சாஃப்ட் ட்ரிங்க் தரானோ அதுல அந்த டண்டன கட்டான்னு ஏதாவது கலந்திருப்பான்டா. இந்த பிதுகுன வயத்தை குடுக்கறத குடிக்காதடா. மோட்டு சார், உங்களுக்கான ஸ்பெஷலான ரெட் கிளாஸ் இல்ல, ஸ்பெஷலான சாஃப்ட் வாங்கிக்கோங்க. ஏப்பா, அந்த பர்த்டே பேபிக்கு முதல்ல ஒரு சாஃப்ட் ட்ரிங்க கொடுப்பா, குடிக்கட்டும். அவரை பார்க்க வச்சுட்டு நாம எப்படி குடிக்கிறது? பேசிக்கிட்டு இருக்க பேந்த முழிக்கிற. இப்ப பாரு, நான் ஊட்டி விடுறேன் அவருக்கு. இல்ல வேண்டாம். கெஸ்ட்டுக்கு தான் முதல்ல குடிக்கணும். எனக்காக தானே நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. சோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் குடிக்கணும். அட, இதெல்லாம் எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? உன்னை காக்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டா எங்களுக்கு தானடா வயிறு வலிக்கும். இத குடி. நல்ல பாப்பா தானே, குடி. செல்ல பாப்பா குடி. மாட்டிக்கிட்டேனே. அண்ணாக்கு தட்டாம குடிச்சிரு ராஜா. அதே பம்பர மாதிரி சுத்த ஆரம்பிச்சா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ போலீஸ்கார மேல கை வச்சிருப்ப? நான் உன்னை சும்மா விட போறதில்ல. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். என்னடா எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறீங்க? என்ன விடுங்கடா, விடுங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன அடிக்காம இருங்களேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்கடா. இப்பதான் சரியாயிட்டு வராரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து எதுவும் இல்ல. அதாவது பாஸ் காலையில இருந்தே வளரிக்கிட்டே இருக்காரு. அதான் சொல்ல வந்தேன். அநேகமா இன்னைக்கு காலையில இருந்தே அவருக்கு பிபி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கோவம் அதிகமா வருது. எங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாரு. சாரி, ஐம் சாரி ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனா இப்போ நான் பெர்ஃபெக்ட்லி நார்மல் ஆயிட்டேன். சோ நாம பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம். ஓகே? பாத்தியாடா வீங்கனவாயா, அது உனக்காகவே கலந்து எடுத்துட்டு வரப்பட்ட கூல் ட்ரிங்க்ஸ் டாது. இதை மட்டும் நீ குடிச்சிருந்தனா இப்போ அவனுக்கு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் உனக்கு நடந்திருக்க மாட்டோம். தப்பிச்சிட்டே நீ. கிரேட் எஸ்கேப். வாங்க, பார்ட்டியை நாம என்ஜாய் பண்ணலாம்.
உங்க எல்லாரையும் என்டர்டைன் பண்றதுக்காக இங்க நான் ஒரு மெஜிஷியனை வர வச்சிருக்கேன். சரி, சீக்கிரமா போய் அவரை கூட்டிட்டு வாங்க. உடனே கூப்பிடுங்க. அன்பர்களே, நண்பர்களே, ரசிகர்களே, இந்த மாதிரி மேஜிக்கை நீங்க நிறையவே பார்த்திருப்பீங்க. ஆஹா, பிரமாதம் பிரமாதம். இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த மேஜிக்கை நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்கன்னு. ஆனா இது ஒரு புது ஷோ, புது மேஜிக்கை உங்களுக்காக காட்ட போறேன். நான் இப்ப ஒரு ஆளை மாயமா மறைய வச்சு காட்ட போறேன். அதனால இங்க இருக்கிறவங்கள தைரியமா யாராவது இருந்தீங்கன்னா மேடைக்கு வாங்க ப்ளீஸ். உங்க முகத்தை பார்க்கும்போது நீங்க பெரிய வீரனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேடைக்கு வரீங்களா? மோட்டு விளையாட்டா இருக்கிறதா எதுக்கும் கொஞ்சம் அலர்ட் ஆயிரு. இது என்னது? வாடா, விட்டா. ஓடியோல. யாரு விட்ட? இப்ப நீ போ. அதான் கிடைக்கும். வெளியே விடுங்க, வெளியே விடுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். மோட்டு எந்த பாக்ஸ்ல இருக்காருன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ள தான். இல்லையே. அதுக்குள்ள அப்ப அதுக்குள்ள அட, மோட்டு சார் எங்க திடீர்னு காணாம போயிட்டாரு? எந்த பாக்ஸ்லயுமே இல்லையே. நான் இங்கதான் இருக்கேன். ஆஹா, சூப்பர், பிரமாதமான மேஜிக். இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பிரமாதம். எங்க போஸ் எங்க போயிட்டாரு? போஸ் எங்க போயிட்டாரு? என்னோட ஷோ முடிஞ்சு போச்சு. நான் இப்போ கிளம்புறேன். இன்னைக்கு குட்டப்பையலுக்கு பர்த்டே வாச்சா, அதனால எங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டு வரதுக்காக எங்கேயோ போயிருக்கான். வந்துருவான் சீக்கிரமா. இங்கிருந்து போயிடு. போட்டியே இன்னும் முழுசா முடியல. இந்த பிகர் பாய்ஸ் எப்ப பார்த்தாலும் உள்ள நடிச்சிடறானுங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல. வாயை மூடுங்கடா, தடி பசங்களா. இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே நான் தான். அட ஜான், என் திருட்டு நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, பொம்முஞ்சிலே யாருப்பா கறி பூசுனாங்க? நீ இப்படி நிக்கிறியே, உனக்கு என்னதப்பா ஆச்சு? அது நான் எப்படி சொல்லுவேன்? யாரோ போக வேண்டிய இடத்துக்கு அவன் என்னையே அனுப்பி வச்சுட்டான்ப்பா. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கே. இப்பெல்லாம் அதிர்ஷ்டம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல போல இருக்கு. சரி, அதை விடுங்க, அது பிரச்சனையே இல்ல. அதையெல்லாம் விடுங்க. இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் விருந்தாளிகளா கூப்பிட்டுருக்கேன். சோ இப்ப கேக் கட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால எல்லாரும் இங்க வாங்க. இங்க வந்து இந்த சேர்ல அப்படியே உட்காருங்க. இப்ப கேக்க கட் பண்ணி உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கறேன். நீங்க அங்க உட்காருங்க. நீங்க அந்த பக்கம் போய் உட்காருங்க. மோட்டோ, நீங்க இப்படி உட்காருங்க. ஏன்னா இந்த நகரத்தோட மிகப்பெரிய தலைவரே நீங்க தானே. நீங்க ரொம்ப நல்லவரு, வல்லவரு. மோட்டோ அந்த பிதுங்கின கண்ண ஸ்பெஷல் சேர்னு சொல்றான். கொஞ்சம் அலர்ட் ஆயிரு மோட்டோ. ஓகே. இப்போ எல்லாரும் சந்தோஷமா உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கேக் கட் பண்ணிடுவேன். அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடலாம். ஓகே. குட்டப்பையில அதெல்லாம் இருக்கட்டும்டா. முதல்ல உனக்கு பிறந்த நாடு. எத்தனை வயசு? இதுக்கு எத்தனாவது பிறந்த நாடு? அதை சொல்லு. அப்பதானே சந்தோஷமா கொண்டாட முடியும். சொல்றேன். நீங்க முதல்ல உங்களோட சீட்டை பார்க் பண்ணுங்க. நான் கேட்கறதுக்கு நீ பதிலா சொல்லல. நீ எந்த வருஷம் பிறந்தேன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல. நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம சேர்ல போய் உட்காரு. ஓகே. சரி, அதை விடு. இந்த கேக் என்ன ஃபிளேவர்னு சொன்னா சாப்பிடும்போது சந்தோஷமா சாப்பிடுவோம்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. முதல்ல நீ உட்காரு. ஆனா எனக்கு சாக்லேட் ஃபிளேவரே சுத்தமா பிடிக்காது. வேற ஏதாவது கொடு. நீ முதல்ல உன்னோட சேர்ல உட்காரு. மோட்டோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாமே எக்கு தப்பா நடக்குதுன்னு தான் புரியவே மாட்டேங்குது.
நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, வா கிளம்பலாம். பாஸ் இல்லாம எப்படி கேக்க கட் பண்றது? இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. அவ்வளவுதானே, உங்க விருப்பத்தை நான் உடனே நிறைவேத்துறேன். இந்தா போங்க. பாஸ், மோட்டு பத்திர பழி வாங்குற விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது நடக்கவே நடக்காது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இங்கே செட்டில் ஆயிட்டோம் பாஸ். நம்ம கீழே போனாலும் இங்க தான் அனுப்புறாங்க. ஆ!